நேரம் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கும் போது திடீரென தீ பற்றி எரிய தப்பிக்க வழியில்லாமல் தொழிலாளர்கள் தவித்து போய் உயிரை விட்டது நடுநடுங்க வைத்துள்ளது. குவைத்தின் மொத்த மக்கள் தொகையில் 21% அளவுக்கு இந்தியர்கள் தான். குறிப்பாக குடும்ப வறுமையை சமாளிக்க குவைத்திற்கு செல்லும் இந்தியர்களில் தமிழர்கள் தான் பெரும்பாலானவர்கள். அப்படி தமிழகம், கேரளா என இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்து வேலை தேடி சென்றவர்கள் தங்கியிருந்த அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்துதான் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தெற்கு குவைத்தின் மேங்கப் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வழக்கம் போல தொழிலாளர்கள் தூங்கிக் கொண்டிருக்க அதிகாலை 4:30 மணி அளவில் தரைத்தளத்தில் இருந்த குடியிருப்பின் சமையல் அறையில் தீ பற்றி இருக்கிறது. தூங்கிக் கொண்டிருந்த தொழிலாளர்கள் என்ன நடந்தது என யூகிக்கும் முன்பே தரைத்தளத்தில் பற்றிய தீ 6 மாடி வரைக்கும் குபுகுபுவென பரவி புகை மூட்டமாக மாறி கட்டடத்தை கவளிகரமாக்கியது. உயிரை காப்பாற்றிக் கொள்ள கட்டடத்தில் இருந்து குதித்த பாதி பேர் படுகாயத்துடன் துடித்து உயிரிழக்க, உள்ளே சிக்கியவர்கள் உடல் கருகியும் புகையில் மூச்சு திணறியும் பலியானது கோரத்தில் கொடூரமாக இருந்தது. தீ விபத்து நிகழ்ந்த அடுக்குமாடி குடியிருப்பில் சுமார் 195 தொழிலாளர்கள் வசித்து வந்தனர். குறிப்பாக விபத்துக்குள்ளான கட்டடம் கேரளாவைச் சேர்ந்த தொழிலதிபர் KG ஆபிரகாம் என்பவருடையது என்று கூறப்படும் நிலையில் தமிழகம், கேரளாவைச் சேர்ந்தவர்கள் தான் அதிகளவில் வசித்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. விபத்தில் சிக்கி இந்தியர்கள் 40 பேர் உயிரிழந்த நிலையில் 50க்கும் மேற்பட்டோர் தீ காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்ற அச்சமும் ஏற்பட்டுள்ளது. எதிர்பாராத விதமாக தீ விபத்து நிகழ்ந்தாலும் இத்தனை உயிர்கள் பலியாக முக்கிய காரணம் மனித தவறும் விதிமீறலும் தான் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. அடுக்குமாடி குடியிருப்பில் அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டி கூட்டம் கூட்டமாக புலம்பெயர் தொழிலாளர்களை தங்க வைத்திருந்த நிலையில் தீ விபத்து நிகழ்ந்ததும் அத்தனை பேரும் உடனடியாக வெளியேற வாய்ப்பில்லாமல் போனதே பலி எண்ணிக்கை அதிகரிக்க காரணம் என்பதும் தெரிய வந்துள்ளது. இதை அடுத்து அடுக்குமாடி குடியிருப்பின் உரிமையாளரான கேரள தொழிலதிபரை கைது செய்ய முடிவு செய்திருப்பதோடு இதே மாதிரி வேறு எங்கேனும் விதிமீறல் இருக்கிறதா என ஆய்வு செய்யும் நடவடிக்கையிலும் குவைத் அரசு இறங்கியுள்ளது.